Hi friends, welcome back to நம்ம சேனல். ஸோ நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லாரிகளில் வந்து போட்டிருப்பாங்க, பின்னாடி எழுதியிருப்பாங்க 10 மீட்டர் இடைவெளி விட்டு தொடரவும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேப் டிஸ்டன்ஸ் தான் 3 செகண்ட் ரூல்ஸ் அப்படிமோ. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ரோடு இருக்குது, ரோட்டில் வந்து ஒரு ட்ரீ இருக்குது, நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. அந்த வெஹிக்கிள் அந்த ட்ரீயை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு 3 செகண்ட் கழிச்சு நம்ம வெஹிக்கிள் வந்து அந்த ட்ரீயை வந்து கிராஸ் பண்ணணும். அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நம்ம காருக்கும் ஃப்ரெண்டில் போகிற வெஹிக்கிள்க்கும் ஒரு 3 செகண்ட் கேப் வேணும் அப்படிங்காங்க. அது ஒரு ஸ்பீட் பிரேக்கை வந்து கிராஸ் பண்ணுதுன்னா ஃப்ரெண்டில் போகிற காரு, அதுக்கடுத்து நம்ம காரு அதே ஸ்பீட் பிரேக்கில் போகிறதுக்கு வந்து 3 செகண்ட் கழிச்சு தான் அதை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா ஒரு சேஃபாக ஒரு டிஸ்டன்ஸ் விடுறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குது. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 மேக்ஸிமம் 70 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு உள்ளே வந்து இது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இதே இது நீங்கள் ஒரு மழை பெய்கிற டைம் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 3 செகண்ட் வந்து 5 செகண்ட்ஸாக மாறும். இது வந்து ஒரு சின்ன ரூல்ஸ், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. பட் என்னென்னா நம்ம யாருமே கண்டிப்பாக கீப் அப் பண்ணுறதில்ல. இப்போது ஒரு லாரியை ஒரு கார் ஓவர்டேக் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், பம்பர் டு பம்பர் போயிட்டு அப்படியே ஓவர்டேக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய தப்பு. சில டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வரும், ஃப்ரெண்டில் போகிற கார் வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க, பட் வந்து நம்ம லாக் ஆயிடுவோம். இது கொஞ்சம் ஒரு 1 or 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அசம்பாவிதமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா 2 வண்டிக்குள்ளே கேப் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நிறைய ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணலாம். பட் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் அப்படி 3 செகண்ட் கேப் விட்டா ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 வீலர் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அடிஷ்னலாக இன்னொரு கார் வந்து கேப்பை வந்து அதை ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்புக்கு வந்து நம்ம 3 செகண்ட் விடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவு நம்ம அதை ஃபாலோ பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஒன்று உண்டு. அதாவது ஃப்ரண்டில் போயிட்டுருக்கிற கார் மேலே நம்ம வந்து இடித்த அப்படின்னா 100% அது வந்து நம்ம மேலே தான் ஃபால்ட்டு. அது வந்து நம்ம இந்தியாலையும் இருக்குது. ஃப்ரெண்டில் போகிறவங்க வந்து சடனாக பிரேக் போட்டு நிப்பாட்டினாலும் சரி, என்ன ரீசனுக்கு அவங்க பண்ணாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தா அது வந்து நம்ம மேலே தான் 100% ஃபால்ட்டு அப்படின்னு ஒரு ரூல்ஸே உண்டு. ஸோ முடிஞ்ச அளவு 2 வெஹிக்கிளுக்கு இடையில உள்ள கேப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.